வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள், பொது பணிகள், சாலை போடுதல், கட்டுமான பணிகள், பில்லர் குழி தோண்டி பில்லர் போடுதல் போன்ற அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 8 வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலும், யாழ்ப்பாணத்திற்கு தென்கிழக்கே 685 கிலோமீட்டர் தொலைவிலும், திரிகோணமலைக்கு 500 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 985 கிலோமீட்டர் தொலைவிலும் நீடித்துக் கொண்டிருக்கு. இந்த நிகழ்வு மிக மெல்ல நகர்ந்து யாழ்ப்பாணம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியை அடையும் 11ஆம் தேதி. 9ஆம் தேதி 10ஆம் தேதி நெருங்கும். 11ஆம் தேதி அது யாழ்ப்பாணம் அருகே வந்து செயலிழக்கும். பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் 11, 12, 13ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டிற்கு 9ஆம் தேதியிலிருந்து மழை என்று நாம் சொல்லியிருந்தோம். அறுவடை பணிகளை, முதிர்ந்த நெல் தானியங்களை விரைந்து அறுவடை செய்திடுக என்று கேட்டிருந்தோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ மெல்ல வந்து மெல்ல விலகும் மழை. 13ஆம் தேதி நம்ம தென் மாவட்டங்களுக்கு லேசான மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 13ஆம் தேதியும் சற்று கனமழையே இருக்கு. 9ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை தாமதமாக தொடங்கி 9ஆம் தேதி மேகமூட்டம், குளிர், பனிப்பொழிவோட கூடிய ஒரு வானிலை 9ஆம் தேதி அதிகாலை இருக்கும். 9ஆம் தேதி காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் தொடக்கும். 9ஆம் தேதி மாலை இரவில் தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 10ஆம் தேதியிலே அதிகாலையில் இருந்து தான் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது. 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்கள் டெல்டா தென் மாவட்டங்களுக்கும், 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் மேற்கு மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும், 9, 10, 11, 12 ஆகிய தேதிகள் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும், 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஒரு நாள் கூடுதலாக இருக்கும். அப்படிதான் 14ஆம் தேதியும் மழை இருக்கும். தூறல் சாரல், மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ இதுல எங்க அதிக மழை, நீர் தேங்கும் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உறுதியாக என்ன சார் எங்களுக்கு அப்ப நீர் தேங்காதா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. உறுதியாக நீர் தேங்கும் மழை, நீடித்து நின்ற மழை, அதாவது காற்றுடன் கூடிய மழை. காற்றுன்னா புயல் காற்று கிடையாது. ஒரு சாதாரண நிகழ்வு வந்து ஒரு மழை பொழிவு கொடுக்கும்போது லேசாக மரங்கள்லாம் லேசாக ஆடிதான் மழை பெய்யும். நேற்றைக்கு ஒரு தூறல் கொடுக்கும் பொழுது எப்படி காத்தடிச்சது? தென்னை மரங்கள் லேசாக ஆடியதா இல்லையா? அது இயற்கை. அது ஒரு சாதாரணமான ஒரு காத்தோட தான் ஒரு மழை இருக்கும். பெரிய புயல் காத்து, மரத்தை முறிக்கிற காத்து அல்ல. சாதாரணமாக ஒரு காற்றோட தான் மழை இருக்கும். அந்த காற்று இருக்கும் என்பதனால குளிர் அதிகமாகும். எப்பொழுதுமே குளிர்ந்த சீதோஷணைக்குள்ள காற்று நுழைஞ்சா நடுக்கும். குளிர்ந்த ஒரு வானிலை இருக்கும் பொழுது, அதாவது குளிர்ச்சித்தன்மை இருக்கும் பொழுது அதுக்குள்ள காற்று நுழைஞ்சா என்னாகும்? நடுக்கும் குளிராக மாறும். அந்த வானிலை நாளை, அதாவது 9ஆம் தேதி அதிகாலையில் இருக்கும், 8ஆம் தேதி இரவு இருக்கும், 9ஆம் தேதி அதிகாலை நடுக்கும் குளிர் வானிலை இருக்கும். நாளை பகல் முழுவதுமே நடுக்கும் குளிராக தான் இருக்கும். நாளை 9ஆம் தேதி வடகடலோரம் டெல்டாவெல்லாம் நடுக்கும் குளிராக இருக்கும். லேசா இதோ மழை பொய்த்து விட்டு போய் விடுவது போல ஒரு மெல்லிய தூறலை கொடுக்கும், மிரட்டிட்டே இருக்கும். பனி பெய்யுது, இந்த மழை வராது. பாருங்களேன், இவ்வளவு பனி பெய்யுது, இது வரவே வராது. நைசு தூறல் தூறுது. இது செயலிழந்து போனா எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கு. நான் தான் சொன்னேன், இது மார்கழி மாதம் மழை பெய்யாதுன்னு. பாருங்க, இப்படிதான் பனிதான் பெய்யும். சும்மா போட்டு பீதியை கிளப்பிட்டு இருப்பாங்க. மழையும் வராது, ஒன்றும் வராது.
அப்படின்னு சொல்றக்கூடிய வானிலை நாளை காலை இருக்கும், நாளை அதிகாலையில் இருக்கும், இன்றைக்கு நள்ளிரவு இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும், குளிர் இருக்கும், மதியம் கூட நாளைக்கு நடுக்கும், அந்த மாதிரியான குளிர் கொடுக்கும். அதே வேளையில் நாளை மதியத்துக்கு பிறகு அது நனைக்கும் மழையாகவும், பிறகு மிதமான மழையாகவும், பிறகு சற்று கடமழையாகவும் மாறிவிடும். டெல்டாவிற்கு 9ஆம் தேதி இரவு 10ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறிடும். குறிப்பா கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி வச்சுக்கலாம், புதுச்சேரி, கடலூர், கடலூர்லையும் தெற்கு, கடலூர் தெற்கு, சிதம்பரம், பிச்சாவரம் உள்ளிட்ட பகுதிகள், முடசலோடை, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறையின் ஒட்டுமொத்த பகுதி, அரியலூர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோர பகுதி மற்றும் ராமநாதபுரம் கடல் ஒட்டி இங்கெல்லாம் கடுமையான ஒரு குளிருக்கு பிறகு நாளை மாலை மதிய மாலையில் மழைப்பொழிவை தொடக்கும். நாளை இரவு குளிர் கூடுதலாக இருக்கும், மழையும் இருக்கும், குளிரும் இருக்கும். ஒருவேளை குளிர் இல்லாம பனிப்பொழிவை கொடுத்தா கூட பொழுது விடிந்ததும் அது மழையாக மாறிவிடும் 10ஆம் தேதி. ஆக நிகழ்வு 11ஆம் தேதி தான் யாழ்ப்பாணம் அருகே வருது. தொலைவில் இருந்து கொண்டு இருவேறு காற்றை இணைக்கும் பொழுது இருவேறு குளிர்காற்றுகள் வருவதன் காரணமா அது மேகம் உருவாவதற்கு தடையாக இருந்து குளிரை கொடுக்கும். முன்னேறி வரும்பொழுது என்ன ஆகும்னா அது மழையை ஏற்படுத்தக்கூடிய வெப்ப நீராவியை கொண்டு வந்து ஏற்றும். ஆக உள்ளே கடக்க முடியாமல் பிறகு குளிரின் காரணமாக செயலிழக்கும். செயலிழக்கும் போது அதோட விட்டம் அதிகரிக்கும். அதிகரிக்கும் பொழுது உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்க தொடக்கம். ஆக கர்நாடக எல்லையோரம் அளவா தான் இருக்கும். கர்நாடக எல்லையோரம் ஏதோ கொட்டி தீர்க்க நினைச்சாதீங்க. நம்பர் 1 இடம் மழைப்பொழிவு நம்பர் 1 இடம் பிடிக்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம். அடுத்த கடலூர். அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடியது திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் விழுப்புரம், கடல், புதுச்சேரி. அடுத்த இடத்தை பிடிக்க போவது புதுக்கோட்டை மற்றும் செங்கல்பட்டு. அடுத்த இடத்தை பிடிப்பது ராமநாதபுரம், சென்னை, திருவள்ளூர். இதுதான். அப்புறம் உள்ளே, அப்புறம் 10ஆம் தேதி உள்ளே, கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே. 11ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும், 11, 12, 13 அனைத்து மாவட்டங்களுக்கும். சரி, இதுல இருந்து என்ன புரியுது? அறுவடை தானியங்களை முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்யலாம். ஆனால் அறுவடைக்கு எந்திரம் கிடைக்கல, ஏன்னா பொங்கல் முடிந்து வரலாம்னு சொல்லி இன்னும் சரியான முழுமையான அறுவடை வரவில்லை என்று எந்திரங்கள் இல்லை. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கும் பொழுது அறுவடை தானியங்கள் முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்யுங்க. இல்லையா வடிகாலை சரியா செய்து வச்சிங்க. காரணம் என்னன்னா நிறைய இடங்கள்ல கடந்த சில நாட்களாக வீசிய காற்றின் காரணமா நெல் கதிர் சாய்ந்து விட்டது, படுத்து விட்டது. சில இடங்கள்ல தரையோடு படுத்திருக்கு. மழை பெஞ்சா என்ன ஆகும்? டெல்டா மாவட்டங்கள்ல 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதினு 3 நாள் 4 நாள் மழை பெய்யும் பொழுது தொடர்ச்சியா ஈரம் இருந்தா அது வைக்கோலுக்குள்ள ஈரம் காய விடாமல், ஏன் வெயில் அடிச்சா தானே காயறதுக்கு, வெயிலும் இருக்காது, மூடியே கிடக்கும். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? ஈரமாக இருக்கும் பொழுது முளைப்புத்திறன் வந்துடும். ரொம்ப எச்சரிக்கை. முடிந்தால் விழுந்திருப்பதை கட்ட முயற்சி செய்யுங்கள். கட்டி வைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு வைப்பீங்க, சில நார்களை வச்சு கட்டி வைப்பீங்க, அது மாதிரி கட்டுங்க. இல்லைன்னா வடிவதற்கு ஏற்ற வடிகாலை செய்து வைங்க. நல்ல அடுத்த வயல் தண்ணீர், அறுவடை தானியங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய வயலுக்குள்ள தண்ணி நுழைஞ்சிடாத அளவுக்கு சுற்றி வரப்ப கட்டி, வயல்ல தானியங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய வயல்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை வடிய விடுவதற்கு சாதகமான இயற்கை அமைப்பை, வடிய விடுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி வையுங்கள். பிற இடங்களில் வடிய விடாதீங்க. பெய்ய பெய்ய வடிய விடணுமே தவிர மழை பெய்ய போதுன்னு வடிய விடக்கூடாது. திடீர்னு சில இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஒவ்வொரு ஊருக்கும் எனக்கு தெரியும் எந்த ஊர்ல எப்ப மழை பெய்யும் அப்படின்னு. அவ்வளவு ஊரையும் டீடைலா சொன்னோம்னா ஒரு நாள் முழுக்க லைவ்ல தான் சொல்லணும். ஆகவே பெய்ய பெய்ய வடிய விடுங்க. மழை நின்றதும் நிறுத்திடுங்க. அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும்தான் வடிய விடணும். ஆகவே அடுத்த மழைப்பொழிவு தாமதம் ஏற்படும். 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி. அது 17, 18, 19 நீர் தேங்கும் அளவிற்கு சில இடங்கள்ல இருக்கும். நீரே கொடுக்காம சில இடங்களில் நினைச்சிட்டு போகும். அதெல்லாம் இருக்கு. அதனால வரக்கூடிய மழையை சேமித்து வைக்க வேண்டும். பெய்ய பெய்ய தான் வடிய விடணும். பெய்ய போகுதுன்னு திறந்து விட்டுட்டு வீட்டில் தூங்கக்கூடாது. பெய்ய பெய்ய தான் வடிய விடணும். அதனால மழை
அறுவடை தானியங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் வடிகாலை ரெடியாக வைங்க. ஏன்னா அறுவடை தானியங்கள் கீழே விழுந்திருக்கவர்களுக்கு தண்ணி தேவையில்லை, அடுத்தது உழுது நடவு நடணும். ஆகவே அறுவடை தானியங்கள் முதிர்ந்து படுத்திருக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வடிகாலை சரியாக வச்சுங்க. நிலக்கடலை விதைப்பு வேண்டாம், நேற்றும் விதைச்சிட்டே இருக்கீங்க, இருந்தாலும் நேற்றைக்கு முன்தினத்தை விட நேற்றைக்கு விதைப்பு குறைந்திருக்கு, வேண்டாம். வரக்கூடிய போகி பண்டிகைக்கு பிறகு நாம் பொங்கலுக்கு பிறகு போட்டுக்கலாம் நிலக்கடலை விதைப்பை. அதே போல் வெங்காய அறுவடை வேண்டாம். அறுவடை செய்யணும்னா விரைந்து அறுவடை செய்யணும். உள் மாவட்டங்களுக்கு 11ஆம் தேதி 10ஆம் தேதியே வரலாம். நீங்கள் 11ஆம் தேதி நினச்சிக்காதீங்க, 10ஆம் தேதியே வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் 11ஆம் தேதி உறுதிங்கிறத நினைப்பு வச்சுக்கணும். ஏன்னா 11ஆம் தேதி தான் செயலிழந்து அதோட விட்டம் அதிகரிக்கிறது. ஆக 10ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது, 11 நினைச்சிங்க. மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு 10ஆம் தேதி வரலாம், 11ஆம் தேதி தான் வாய்ப்பு உறுதி அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போது 9ஆம் தேதியே மழை வெள்ள பனி வந்துன்னு வச்சுங்க, உங்கள் மனசு என்ன செய்யும், மந்திரம் ஓத ஆரம்பிச்சிடும். செல்வகுமார என்னையா மழை வருனாரு, பனி பெய்யுது, இப்படிதான் இவர் சொல்லுவார். ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே தான், உங்களை எல்லாம் மாற்றவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. உங்களாலேயே நான் வீணாக போயிட்டேன், உங்களாலேயே நான் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி வழங்க முடியாத நிலையில் இருக்கேன். ஏனென்றால் உங்களுக்கு புரிதல் இல்லை, அறிதல் இல்லை, என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே வார்த்தை எனக்கு இல்லை. ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 11, 12, 13 தாமதமாக வரும் மழை மெல்ல வந்து நிறைய இடங்களில் பெய்துவிட்டு போகும். 9 வரும், ஆனால் கடலோரம் 10 உள்ளே வரும், 11 தான் உறுதியாக வரும். 10ஆம் தேதி பாதிக்கு கிழக்கே வந்துடும். 10ஆம் தேதி பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கும். 11ஆம் தேதி தான் தென்மேற்கே மேற்கே எல்லாம் வரும். கர்நாடக எல்லையெல்லாம் 11ஆம் தேதி வரும். 10ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. 9ஆம் தேதிக்குள்ள அறுவடை முடிங்க, முடிந்தால் 8ஆம் தேதிக்குள்ள முடிங்க. முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும்தான். பூச்சி விரட்டு இன்றைக்கு அடிக்கலாம், ஆனால் தூறல் வரும், எச்சரிக்கை தேவை. நாளைக்கெல்லாம் பூச்சி விரட்டு அடிக்க முடியாது. இன்றைக்கு அடிக்கலாம், நாளைக்கெல்லாம் முடியாது. ஆனால் உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாளை 11ஆம் தேதி வரைக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஆகவே நீங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள். மழை எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் 11, 12, 13 வைங்க. கடலோரத்துக்கு 9 மதியத்துக்கு மேலே வைங்க. 9க்கு அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும், அதனால் மழை இருக்காதுன்னு கற்பனைக்கு போயிடாதீங்க. ஆகவே இவையெல்லாம் நிறைய அறிக்கையில் சொல்லியாச்சு. உப்பளங்களை பொறுத்த வரைக்கும் உப்பு பாத்தி சரி செய்யும்படியும் உப்பு பாத்தியை உருவாக்குதல் பணி தொடர்பாக வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு செய்யலாம். வரக்கூடிய 9, 10, 11, 12, 13 கனமழை இருக்கிறது. குறிப்பாக வேதாரண்யம் தூத்துக்குடி பகுதிக்கெல்லாம் கண்டிப்பாக கனமழை இருக்கும். வேதாரண்யம் அகசியாம்பள்ளி மற்றும் மரக்காணம் பகுதிக்கு கண்டிப்பாக கனமழை இருக்குது. உப்பு பாத்தியை நம்ம சரி செய்தல் ஏற்படுத்துதெல்லாம் பொங்கலுக்கு பிறகு தொடக்கலாம். அதுக்கு பிறகு 17ஆம் தேதி மழை எப்படி இருக்குது என்பதை பார்த்து தொடக்கணும். கண்டிப்பாக பொங்கலுக்கு பிறகு வாய்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.